Hello everyone, this is Parthiban welcomes you to SAP Education YouTube channel. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் MCC ஆல் இண்டியா கோட்டா, அப்புறம் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா, செல்ஃப் ஃபைனான்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்ட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயில்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் ஆல் இண்டியா கோட்டாக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஸ்டேட் கோட்டாக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது MCC கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கோட்டா அப்படிங்கிறதுல என்னென்ன காலேஜஸ் வருது அப்படின்னா எய்ம்ஸ், ஓகேங்களா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸான எய்ம்ஸ் குரூப் ஆஃப் காலேஜஸ், அப்புறம் புதுச்சேரியில் இருக்கிற ஜிப்மர், AFMC, அதுபோக இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற 15% சீட்ஸு. இதுக்கெல்லாம் அட்மிஷனுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றவங்க இந்த கவுன்சிலிங்கில், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டணும். ஓகேங்களா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நான் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் நீங்கள் 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கட்டிட்டு இந்த கவுன்சிலிங், அதாவது இந்த MCC கண்டக்ட் பண்ணுற ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்போவுமே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் நீட் அப்போ, அதாவது நீட் எக்ஸாம் அப்போ என்னவெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணீங்களோ அதை அப்லோட் பண்ணி இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கலாம். இதில் நீங்கள் கட்டுற இந்த 1000 rupees அப்படிங்கிறது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும்தான். இந்த அமௌண்ட்டு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சாய்ஸ் ஃபில்லப் பண்ணும்போது 5000 rupees ரீஃபண்டபிள் டெபாசிட் கேட்பாங்க. இந்த டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. எப்போ ரீஃபண்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு சப்போஸ் எந்த காலேஜுமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 5000 ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் காலேஜ் உங்களுக்கு செலக்ட் ஆகிடுச்சு, இல்லைன்னா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங்கில் வேறொரு காலேஜ் எடுத்துட்டீங்க அப்படிங்கிற போது இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது மெயினாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற டவுட்டு என்னது அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா, எங்களுக்கு எலிஜிபிளா, ஆல் இண்டியா கோட்டாவில் நான் கலந்துக்கிட்டேன்னா எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் இருக்குதுங்க. அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருந்தாலே போதும், ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்கின அந்த ஸ்கோர் கார்டு இருந்தாலே போதும். அடுத்தது நீங்கள் OBC, EWS அடுத்தது அப்படின்னா அதை கிளைம் பண்ணுறதுக்கு இந்த ஃபினான்சியல் இயரில் இப்போ நீங்கள் புதுசாக வாங்கின சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது மட்டும்தான் இந்த ஆல் இண்டியா கோட்டாக்கான ப்ரொசீஜர். அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் போர்டு கண்டக்ட் பண்ணுற, அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் கோட்டாக்கான கவுன்சிலிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங்கில் என்ன காலேஜஸ் எல்லாம் வருது, யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் 85% சீட்டு அந்த தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். 15% சீட்டை ஆல் இண்டியா கோட்டா கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த 85% சீட்டில் அதர் ஸ்டேட்ஸோ இல்லை வேறு யாரும் அதில் கலந்துக்க முடியாது. அப்போது அந்த 85% சீட்டை நீங்கள் கிளைம் பண்ணணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு வச்சுருக்கணும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுடைய எஜுகேஷனை முடிச்சிருக்கணும். இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு 500 rupees நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு கொடுக்கணும். ஓகேங்களா, அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஒரு சீட் எடுக்கணும், அதுக்கான கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் 500 rupees நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு நீங்கள் கொடுக்கணும்.
இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும், இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் 2020 வரைக்கும் ஆஃப்லைனில் சென்னையில் தான் நடந்துச்சு. லாஸ்ட் இயர் மட்டும் டியூ டு கொரோனாங்கிறனால ஆன்லைனில் நடந்துச்சு. இந்த வருஷம் ஆஃப்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னமும் 100% கன்ஃபார்மான மெசேஜ் எதுவும் வரல. ஆஃப்லைனில் நடந்தாலும் ஆன்லைனில் நடந்தாலும் இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கில் இருக்கிற 85% சீட்டுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டில் தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற 36+1 அதாவது 36 கேட்டகிரி ஏ பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜும், இஎஸ்ஐசி சென்னை ஒரு காலேஜும், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற 50%, ஓகேங்களா, 50% செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டுக்குள்ள நான் வந்து அட்மிஷன் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களும் இதில் கலந்துக்கலாம். இப்போது இதில் கலந்துக்கிறவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடச்சிதுன்னா 13,610 டியூஷன் ஃபீஸ் கட்டணும். செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் 50% சீட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த காலேஜோட டியூஷன் ஃபீஸ் என்னமோ அதை நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் சீட் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டும் தமிழ்நாடு ஸ்கூலில் படித்ததுக்கான போனஃபைடு சர்டிஃபிகேட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரைவேட் அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூலாக இருந்தால் அந்த ஸ்கூல் பிரின்சிபலும், கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்ததுன்னா 7.5%ல் அந்த டிஸ்ட்ரிக்ட் சிஇஓ கிட்ட த்ரூ உங்கள் ஸ்கூல் ஹெச்எம் மூலியமாகவும் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்கிற ரிமைனிங் 50% சீட்டுக்கும் அப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கிற சீட்டுக்கும் நடக்கிற கவுன்சிலிங்க. இதுக்கு நீங்கள் 1000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, இதுவும் நான் ரீஃபண்டபிள். அதாவது நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுக்கு மட்டும்தான். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கவுன்சிலிங்கில் நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இந்த தமிழ்நாடு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே என்ன ஃபீஸோ அந்த ஃபீஸை வந்து நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். இது வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான ப்ரொசீஜர். இப்போது இந்த 3 கேட்டகரியிலையும், அதாவது ஆல் இண்டியா கோட்டா, அப்புறம் செல்ஃப் ஃபைனான்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா, இந்த 3க்குமே ஒரு கேண்டிடேட்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இந்த 3க்குமே என்ன பண்ணலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சிலருக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா கிடச்சிருக்கலாம், இல்லைன்னா செல்ஃப் ஃபைனான்ஸில் ஒரு சீட்டு கிடச்சிருந்துருக்கலாம். செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் அப்கிரேடேஷனில் நீங்கள் அந்த செல்ஃப் ஃபைனான்ஸில் இருந்தோ இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்தோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு மாறலாம். இல்லை ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருந்து அது வந்து ரொம்ப எனக்கு டிஸ்டன்ஸாக இருக்குது, நான் வந்து ஸ்டேட் கோட்டாவில் அதை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் நேட்டிவ் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், அப்கிரேடேஷனில் உங்களுடைய காலேஜை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட்டு அதாவது இந்த 3 கேட்டகரியில் என்ன மாதிரி கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறோம். மீன்வைல் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் சொல்கிற மாதிரி மெடிக்கல் காலேஜ் கேம்பஸ் டூர் நம்ம SAP எஜுகேஷன் யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்தெந்த காலேஜெல்லாம் ஐடியா இருக்குதோ அந்த வீடியோஸை நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day. Thanks for watching.